சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக வேட்பாளர்கள் தேர்வுக்கான நேர்காணல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் இறுதி நாளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 21 தொகுதிகளுக்கு விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல் மேற்கொள்கிறார். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் கூற கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொள்ள இருக்கும் நேர்காணல் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடியவர்கள் விருப்பம் அளித்திருக்கிறார்கள். அவர்களும் நேர்காணல் என்பது தொடர்ச்சியாக கடந்த 5 நாட்களாக நடைபெற்றிருக்கிறது. இந்த சூழல்ல கடந்த சனிக்கிழமை நடைபெற இருந்த நேர்காணல் என்பது இன்றைய தினம் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் திருச்சி, தஞ்சை, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக விருப்பமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடம் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேர்காணல் மேற்கொள்கிறார். மேலும் அவர் உட்பட தலைமை நிர்வாகிகள் இந்த நேர்காணல் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இதுவரை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேர்காணல்ல பெரும்பான்மையான இடங்கள் அனைத்து முடிக்கப்பட்டிருக்கிற சூழலில் இன்று காலை மற்றும் மாலை அமர்வுடன் நேர்காணல் என்பது நிறைவடைகிறது. 234 தொகுதிகளுக்கும் 15,000க்கும் மேற்பட்ட விருப்பமனுக்கள் பெறப்பட்டிருந்தன. அதில் ஏறக்குறைய 13,000க்கும் மேற்பட்ட விருப்பமனுக்கள் நேற்றுடன் நேர்காணல் செய்யப்பட்டிருக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் காலை மற்றும் மாலை அமர்வுகளில் தலா 800 விருப்பமனு அளித்தவரிடம் நேர்காணல் நடத்தப்பட இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றுடன் நேர்காணல் நடைபெறக்கூடிய சூழலில் விரைவில் திமுக தேர்தல் அறிக்கையும் அதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு எந்தெந்த தொகுதியில் என்பது அடையாளம் காணப்பட்டதற்கு பிறகாக வேட்பாளர் பட்டியலையும் திமுக தலைமை அறிவிக்க உள்ளதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.